ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. கேட்கும்போது உண்மையிலே லாஜிக்காவே ஒரு சில விஷயங்கள் சொன்னாங்க. சாதனா ஏங்க அம்மாவை ஒரு பாதுகாக்கணும் அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய நடைமுறை தானே. எத்தனை பேர் அம்மாவை வாழ்க்கையை பாதுகாக்கிறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏங்க அதாவது இன்னைக்கு இளைஞர்கள் முன்னாடியே இருக்காங்கிறதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்லவா. நான் ஒரிசாவில் 22 வயசுல ஒரு பொண்ணு பரீட்சை எழுதி நீதிபதி ஆயிடுச்சு. நீதிபதியானா பதவி ஏற்க போறாங்க. நீதிபதியா பதவி ஏற்க போகல அங்கேருந்து நிருபர்லாம் கேட்குறாங்க, அம்மா 22 வயசுல நீங்க பரீட்சை எழுதி நீதிபதி ஆயிருக்கீங்க, யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம். 22 வயசுல நீங்க ஆனத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்க, அப்போ அந்த பொண்ணு சொல்றது எங்க அப்பா தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா உங்க அப்பாவை நாங்க பார்க்கலாமா அப்படின்ன உடனே வாங்க போகலாம் அப்படின்ட்டு அந்த பொண்ணு முன்னாடி வராங்க. 22 வயசு நீதிபதி, கூடவே நிருபர்லாம் பின்னாடியே வராங்க. அந்த நீதிமன்ற வளாகம், அந்த இடத்துல ஒருத்தர் டீ வித்துக்கிட்டு இருக்காரு. எல்லாரும் டீ சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருக்கும் டீ வாங்கி கொடுத்து குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ கேட்குறாங்க, என்ன மேடம் நீங்கள் வந்து உங்கள் அப்பாவை காட்டுறேன் அப்படின்னீங்க, ஆனால் நீங்கள் டீ குடிச்சுக்கிட்டு இருக்கீங்களே, எங்கே உங்கள் அப்பா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இந்த பொண்ணு சொல்கிறாங்க, உங்கள் எல்லாருக்கும் டீ கொடுத்தாருல அவர் தான் எங்கள் அப்பா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவர் கூப்பிட்டு கேட்டாங்க, எப்படி உங்கள் அப்பா இவர் தான் உங்கள் அப்பா, இவர் எப்படி டீ குடிக்கிறவர், நீங்கள் எப்படி நீதிபதி ஆனீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அந்த பொண்ணு சொன்னாங்க, எங்க அப்பா நீதிமன்ற வளாகத்தில் எப்பவுமே டிவி பாரு, நீதிபதி வர்றப்ப போறப்ப ஒவ்வொரு முறையும் பார்த்துருக்காரு, நல்ல நீதிபதி மக்களுக்காக தீர்ப்பு சொல்லியிருக்காரு. அப்ப எங்க அப்பா எனக்கு அடிக்கடி சொல்லுவாரு, நீயும் நீதிபதி ஆகணுமா, நீயும் நீதிபதி ஆகணுமான்னு சொல்லுவாரு. எங்க அப்பா அடிக்கடி வேதம் மாதிரி தினமும் எனக்கிட்ட ஓதுனதால நான் இன்னைக்கு நீதிபதி ஆகிட்டேன். அதுக்கு காரணம் டீ வித்த எங்க அப்பா அப்படின்னு சொல்லியிருக்கு அந்த பொண்ணு. ஒரு பக்கம் யோசிச்சு பாருங்களேன். அப்போ 22 வயசுல இந்த நாட்டுக்கு தீர்ப்பு சொல்லக்கூடிய ஒரு நீதிபதியா உருவாக்குறது ஒரு பெண் அப்படின்னா, அப்போ இன்னைக்கு எந்த அளவுக்கு இளைஞர்கள் இருக்காங்க. இந்த குழந்தைங்களை எப்படி வளர்க்கணும்னு கவிப்பேரரசு வைரமுத்து சொல்லியிருப்பாரு. உலகத்தில் பூவெல்லாம் ஓம் போல அழகில்ல, நானும் அம்மாவோ பண்ணாத தவமில்ல, தென்பாண்டி மன்னவனோ முழுகித்தா முத்தெடுத்தா, தேனே உன் அம்மாவோ முழுகாம முத்தெடுத்தா, பூவும் பூவும் ஒன்ன பார்த்து பேசி கொண்டது, இந்த காட்டில் ஓடும் ஓட கூட உன் பேர் சொன்னது, சின்ன சின்ன பூவி நீ கண்ணால் பாரு போதும், தொட்டு தொட்டு பேசி துன்பம் எல்லாம் தீரும், கண்ணே உன் கண்பட்டா காஞ்ச கொடி பிஞ்சு விடும், பட்டமரம் பூரும் பாசத்தால் தேனூரும், ஓ ஓ ஓ சின்ன சின்ன பூவே நீ கண்ணால் பாரு போதும். அப்ப இன்னைக்கு கவிஞர்கள் நல்லா தானே சொல்லியிருக்காங்கன்னு பேசியிருக்காங்க. இல்லைங்க, வாழ்ந்த கவிஞர்களே இளைஞர்களுக்கு வழிகாட்டுகிறார்கள் என்று பேச ஐயா மகாசுந்தர் நல்லா கைதட்டி உற்சாகப்படுத்துங்க பார்ப்போம்.